சில பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பாடா முடிஞ்ச இங்க வேற. யோசேப்பு மகிமைப்படுத்தும் காலம் வரும் வரைக்கும் அவன் போற இடத்துல ஒரு ஒடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால அதுதான் ஒரே லைன்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், அவன் விலங்கிடப்பட்டு. 105வது சங்கீதத்துல அருமையா இந்த வார்த்தை இருக்கும் பாருங்கள், அவன் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான். 105வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு, அது நிறைவேறது வரைக்கும், அது நிறைவேறும் டைம்ல என்ன நடக்குது பாருங்க. 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அவனை கட்டு அவிழ்க்க. அப்ப இந்த கட்டோடு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். சிலர் லைஃப் உங்களுக்கான காலம் வர, நீங்க அவன் குழியில இருந்தான், கட்டோடு தான். இஸ்மாயிலரோடு பயணி டிராவல்ல இருந்தான், கட்டோடு தான். ஜெயில திருப்பி போறான், கட்டோடு தான். போர்த்திபார் வீட்டில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கு, திருப்பி ஜெயில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கிறது. பல இடத்துல போய் இருந்தாச்சு, ஆனா ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு, ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு. எது வரைக்கும் தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வரைக்கும். அதுதான் ஒடுக்கம் இல்லாத. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் குறித்த காலம் வரும்போது ஒடுக்கம் இல்லாத, ஒடுக்கம் இல்லாத விசாலம். அதான் யோபு சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அதனாலதான் சிலர் பாருங்க, இடத்தை மாத்தி பார்ப்பாங்க, வேலையை மாத்தி பார்ப்பாங்க, சிலர் பேரை கூட மாத்தி பார்ப்பாங்க. ஆமென். உங்களுக்கே தெரியுது உங்க பேர் எவ்வளவு பெரிய பிரச்சனை. பேரை கூட என்னெல்லாம் மாத்தலாம், நல்லதுதான். யோபு சொல்றார், யோசேப்பு சொல்ற, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன எத்தனையோ பேட்ட யோசேப்பே சொல்றேன்னா நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். சொல்லுவோம்ல, நிறைவேற்ற எப்படியாவது யார்ட்டையாவது. ஆண்டவர் விடவே இல்லை. இங்கே பாரு, யோசேப்பு அவன் நினைச்சாலும் உனக்கான காலம் வர வரைக்கும், ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் ராஜாட்ட சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்தாலும் நீ எதுல தான் இருப்ப தெரியுமா? கட்டுல தான். ஒரு ஒடுக்கப்படுகிற கட்டு ஒன்றுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஆமென். அந்த கட்டு போனதுக்கு அப்புறம் யோபு லைஃப்ல அந்த கட்டு போகுது பாருங்க. வேதம் சொல்லுங்க, 4 தலைமுறைக்கு 4 தலைமுறை நெடுநாள் உயிரோடு இருந்து. ஆமென். அதன் பிறகு அந்த ஒடுக்கம் அவன் லைஃப்ல, சாத்தானே இல்லை அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல.